சுமார் 300க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன. மத்திய அரசு உணவு பாதுகாப்பு சட்டம் மூலம் நமது மாநிலத்திற்கு வழங்கி வந்த உணவுப் பொருட்களின் அளவை குறைத்து வழங்கிட நடவடிக்கை எடுத்துள்ளதால் கடந்த கால அரசுகள் பொது விநியோக திட்டத்தை பலமாக மாற்றிவிட்டதால் இனி மக்களுக்கு துணியும் நன்மை பயக்காத ரேஷன் கடைகளை மூடாமல் இதனை நவீன மதுக்கடைகளாக மாற்றிட அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களை விட நமது மாநிலம் 100 விழுக்காடு மது அருந்திய மாமேதைகளை உருவாக்கி சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. புதுவை மாநிலம் முழுவதும் உள்ள வீதிகளில் 500 பேர் கொண்ட பகுதிகளில் தானியங்கி மதுபான இயந்திரங்கள் நிறுவப்படும். இதனை பெறுவதற்கும் மது அருந்துவதற்கும் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்திய அரசால் வழங்கப்பட்ட ஆதார் மற்றும் ஸ்மார்ட் கார்டுகளை பயன்படுத்தி நாள் ஒன்றுக்கு 3 முறை மலிவிலை பம்பில் அதிகபட்சமாக 500 மில்லி லிட்டர் வழங்குவது என இந்த அரசு முடிவு செய்துள்ளது. தானியங்கி மதுபான மையங்கள் தொடர்பாக மக்களின் வரவேற்பை பொறுத்து கூடுதலாக்கப்படும். மேற்கண்ட பப்பீர் விற்பனை மூலம் கிடைக்கும் லாபம் முழுவதும் மாணவர்களின் மதிய உணவு திட்டத்திற்கும் நடுவுற்ற தாய்மார்களின் பேறுகால திட்டத்திற்கும் உடல் ரீதியாக வழங்கப்படும். காரைக்காலும் காவிரி நீரும் காவிரி நீரை நம்பி காரைக்கால் கடைமடை பகுதி விவசாயிகள் இருந்தனர். காரைக்காலுக்கு காவிரி நீர் வருவதில் தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசும் காவிரி ஆணையமும் காரைக்காலை ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளவில்லை. இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரமான விளைநிலங்களில் அத்தனையும் இறால் பண்ணைகளாக மாற்றிவிட இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். இதன் மூலம் கணிசமான அந்நிய செலாவணிகள் கிடைப்பதற்கு வழிவகுக்கப்படும். மேற்கண்ட இறால் பண்ணைகளை அமைக்கும் பணியினை இத்தாலிய அந்நிய நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்படும். நிலம் வழங்கிய விவசாயிகள் அந்த இறால் பண்ணைகளில் துப்புரவு பணியாளர்களாக பணியாற்ற முன்னுரிமை அளித்து வேலையை செய்யும். இந்திய நாடே இத்தாலி ஒவ்வொரு பேரையும் வரலாற்று படிக்கணும். புதுச்சேரி மக்களின் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் எச்சரிக்கை. புதுச்சேரி மாநிலத்தில் சுற்றுலா வளர்ச்சியின் மூலமாகவும் அந்நிய அநாகரிக கலாச்சாரம் மூலமாகவும் ஒவ்வொரு நாளும் அந்நியர் குடியேற்றம் நடைபெற்று வருகிறது. இதனால் பல்லாயிரக்கணக்கான அந்நிய மக்கள் நிரந்தரமாக குடியேறி வருகின்றனர். இப்பொழுது மண்ணின் மைந்தர்கள் மிக சிறுபான்மையினராக மாறிவிட்டனர். இத்தகைய சமூக பிரச்சனையை இந்த அரசு பரிசீலித்தது, ஆய்வு செய்தது.
மண்ணின் மைந்தர் நலம் காக்கும் பலகையிலும் மண்ணின் மைந்தர் என்ற சொல் பெரும்பான்மை மக்களை புண்படுத்தி வருகிறது. எனவே அத்தகைய வார்த்தை மற்றும் அதற்கான உரிமையை இனி பயன்படுத்த இந்த அரசு தடை செய்கிறது. மண்ணின் மைந்தர் என்ற வகையில் உரிமை கோரக்கூடாது. இந்த அரசு ஜனநாயக முறையில் இதற்கான மண்ணின் மைந்தர் தடை சட்டம் கொண்டு வர முடிவு செய்துள்ளது. குடிசை மாற்று வாரியம் கொள்கை முடிவு 2003ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட காமராஜர் கல்லூரி கட்டும் திட்டம் செயல்படுத்தியதன் விளைவாக மேற்கண்ட திட்டம் பெரும் தோல்வி அடைந்துள்ளது. ஏனெனில் குடிசைகள் இல்லாத புதுச்சேரியை கடந்த கால அரசுகளால் உருவாக்க முடியவில்லை. ஆகவே மேற்கண்ட கல்வீடு கட்டும் திட்டம் இனி வரும் காலங்களில் குடிசைகள் தவிர்த்து மாடி வீடுகளுக்கும் 3 மாடி மேற்கண்ட வீட்டு பணியாளர்கள் வீடு கட்டுவதற்கும் பல முறை ஆவணமின்றி மானியம் அவை உறுப்பினர்களே, இந்திய நாட்டில் உள்ள எந்த